அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில்? அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில்? வெறும் பாத்திரமோ அது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய். பழவினையா புதுவினையா கணம் கணம் தினம் என்னை தவிக்க விட்டாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் என்று பிதற்றுதே. அருள் விழியால் நோக்குவாய், மலர்பதத்தால் தாங்குவாய். உன் திருக்கரம் என்னை அரவணைத்துனதருள் பெற பிச்சை பாத்திரம். நம்ம உடம்பு என்னன்னா வெறும் பிச்சை பாத்திரம். சூத்திரமெல்லாம் அவங்கிட்ட இருக்குது, ஆனாலும் இது ஆடுற ஆட்டம் தாங்க முடியலடா சுவாமி. அதனால மகிழ்ச்சிகள்லாம் கண்டுகிட்டு அந்த உள்ள இருக்கிற வேண்டாதெல்லாம் கிளியர் பண்ணப்பா. அதுக்கு நீ தற்சோதனை செய்தே ஆகணும்ப்பா. வீட்டுல நம்ம உட்காந்து தற்சோதனைன்னு உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க. மீதி எல்லாம் இருக்குது இல்லையா பக்கத்துல பக்க வாத்தியங்கள். உட்காண்டாருப்பா, என்ன பண்ண போற இப்போ? தற்சோதனை என்னது? போய் வேலையை பார்ப்பியா? தற்சோதனை பண்றான். தற்சோதனை கமெண்ட் அடிக்கிறதுக்கு வீட்டுல 2-3 ஆத்மாவாவது கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆத்மா மட்டும் இங்க வந்து ஐக்கியமாக இருக்கும். 3 ஆத்மா அங்க நெகட்டிவா நினைக்கும் போது நமக்கு தற்சோதனை வராது, சோதனை ஆயிடும். அதனால பார்த்தாரு மனசிங்க, போய் மண்டத்துல போய் உட்காருங்க. இங்க பண்ண மாதத்துக்கு ஒரு நாளாவது தவம் இந்த மௌனம் இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள்லாம் ஆரம்பத்துல சேரும் போது ஆழியால தான் மௌனம், இங்க எங்கேயும் மௌனம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா காலத்தின் மாற்றம். ஒரு வாரம் தொடர் மௌனம் யாரு? தவமயம் நடத்துது. அறக்கட்டளை 15 நாள் தொடர் மௌனம், 30 நாள் மௌனம் தொடர்ச்சியா. அதுவும் இந்த சைதாப்பேட்டைக்காரர் 48 நாள் தொடர் மௌனம், மண்டல மௌனமே நடத்திட்டு இருக்காங்க. இல்லைங்க நடந்து கொண்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா நமக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறான் பாரு இறைவன். பயன்படுத்தணும். ஒரு நாள் நம்ம உட்காந்துங்கண்ணா, யார் கேட்குறவங்க இப்ப உட்காரம்பா கொஞ்ச நேரம் பேசாம தான் இருக்கணும். நம்மளால இருக்க முடியாது. ஆடிய காலம் பாடிய வாயும் சும்மா இருக்காது. அதனால்தான் வேதாத்தியம் வச்சு அவருவே முன்னுதாரணமா இருந்து நிச்சயம் செய்தால் மாற்றம் நிச்சயம் வராது. எதிராக பாருங்க, நான் எனது என்ற 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகமை கிட்டும். உனது சொல் செயல் எண்ண குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கும். அதுக்குதான் நான் ஒரு தற்சோதனை கொடுத்தேன். என்ன கொடுத்தேன் அப்படின்னா, பிரம்மத்தை உணர்ந்து விட்டோம். குண்டலினி யோக கற்றதனால் அதையெல்லாம் உணர்ந்தோம். உணர்ந்து விட்ட பிறகு இறைநிலை உணர்வையும் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார் வேதாத்ரி மகர்ஷி. அதையும் கொஞ்ச நேரம் அவரளவுக்கு நம்மால இறை உணர்வோடு லயமாக முடியலனாலும் கொஞ்ச நேரமாக முடியும். முடியாதது ஒன்றும் இல்லைங்க, முடியும். அப்போ முடிந்த பிறகு நமக்கு என்னென்ன எண்ணங்கள் வருது அப்படின்னா, இந்த சமுதாயம் என்னுடைய வளர்ச்சிக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்திருக்கிறது. அதனால இது என்ன சொல்றாருன்னா டியூ அப்படின்னா, டியூன்னா கடன், டியூ டு சொசைட்டின்னு பாருங்க. என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்திற்கு நீ கடன் பட்டு இருக்கிறாயப்பா. அதனால உன்னால முடிந்தது செய். இது முன்ன வரல. அது இந்த இறை உணர்வை பெற்ற பிறகு, அன்பும் கருணை கிடைத்த பிறகு நாமும் எதையாவது இந்த சமுதாயத்திற்கு செய்யணும்னு வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சிலது என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன் நாமே செய்யணும்? அதுக்கு நான் என்னாலும் செய்ய முடியாது. அது இல்லாம இன்னொருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் நம்ம வேலை இல்லையா, எவனா செஞ்சுட்டு போறான். மனுஷனா பிறந்தா அனுபவிச்சு 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 செத்து போடும் மொத்தம் சொல்றது. இன்னொருத்தன் சொல்றான், வெந்தத்தை தின்னுபிட்டு வேலை வந்தா செத்து போகணும். 2 எல்லாம் செத்து போத்துட்டு தான் இருக்கிறானே தவிர இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்றான்னா வரமாட்டேன். என்ன காரணம்னா, இறை உணர்வு கொஞ்ச நேரமாவது பெற்றான்னா அவனுக்கு அந்த தாட்டு வரும். அதைத்தான் வேதாத்திரி மகர்ஷி போராட்டம். இறை தத்துவத்தை எல்லோருக்கும் உணர்த்திடணும்பா. எனக்கு அந்த ஆர்வம்
அந்த அடிப்படையில் தான் அந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாருங்க. அதற்கும் இப்போ அடுத்தது என்ன சிந்திக்கிறார் பாருங்க வேதாத்ரி மகர்ஷி. தவம் கொடுத்தேன், பஞ்சேந்திரம் புலன் வழியாக இயங்கிக் கொண்டிருந்தான், அவனுடைய அறிவை உயிர் வழியாக மாற்றியாச்சு, மெய் வழி அறிவாகவும் மாற்றியாச்சு. அப்பவும் இவன் என்னன்னா பலவீனமா இருக்கான் நம்மால். அப்ப இவனுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறார். இந்த இயற்கையிலிருந்து வருகிற சக்தியை ஆற்றலை இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா கேர்லெஸ்ஸா விட்டான். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இங்க வர்றதுக்கு முன்னாடி சூரியனிடமிருந்து வருகிற கதிர் எலும்போடு தொடர்பு, அது மட்டும்தான் தெரியும். இங்க வந்த பிறகு புதன் அதனோட தொடர்பு, இதனோட தொடர்பு, சுக்கிரன் அதனோட தொடர்பு, அது எல்லா கணக்கையும் இந்த சயின்ஸ் மாஸ்டர் சொன்னார். எங்க சயின்ஸ் மாஸ்டருக்கே தெரியாது, அதனால அந்த ஆள் சொல்ல. நம்ம சயின்ஸ் மாஸ்டர் என்ன பண்றாருன்னா விலாவரியா அது இது இந்த உறுப்புகளோடு தொடர்பு இருக்கிறதப்பா. அப்ப அந்த இயற்கை ஆற்றல் எல்லாம் உனக்கு வரவாக்கி கொண்டால் மற்ற தவங்கள் எல்லாம் சிறப்பாக வரும்ன்றாரு. அப்பன்னா இவனுக்கு என்ன குறைபாடுன்னா இயற்கை. நம்ம ஐந்தறிவு விலங்கினங்கள் பாருங்க ஜாலியா வாங்கிட்டு இருக்குது, இயற்கை ஆற்றல்களை ரிசீவ் பண்ணுது அது. ஆனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா இந்த குளிருக்கு ஜம்முன்னு 7-8 மணி வரைக்கும் சூரியன் வர்ற வரைக்கும் தூங்கலாம், நல்லா இருக்கும். இல்லை ஒரு சில சொல்றதுதான். அதனால தான் இந்த ஐபிஎஸ் கலியமூர்த்தி அடிக்கடி சொல்வார், 4 மணிக்கு எழுந்து கொள்ளுகிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்து கொள்ளுகிறவன் அறிஞன், 6 மணிக்கு எழுந்து கொள்ளுகிறவன் மனிதன், 7 மணிக்கு எழுந்து கொள்ளுகிறவன் டேஷ். நான் சொல்லலப்பா, இல்லை அந்த மாதிரி சொல்வார். நான் அதிலிருந்து விடுபட்டேன் நான். அதனால எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும். நம்ம ஐயா பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகி போகுது. பம்பரமா சுத்துறாரு இந்த வயசு. அது பாருங்க கிண்டி மன்றம் தொய்வு ஏற்பட்டுவிடும், தொங்கி விடும்னு வரும்போது நமக்கு ஒரு ஆற்றல் வருது பாருங்க. இயற்கை நீங்க போங்க அங்க போய் கொஞ்சம் கிரியேட் பண்ணுங்க. நமக்கு என்னன்னா நம்ம தனியா இருந்தா அப்படியே மயங்கிட்டு இருப்போம். இன்னொன்னு வந்து சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன் ஆக்டிவேட் ஆகிடும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க விதை அப்படியே வச்சுட்டேன்னா மங்கி போயிடும்பா, அப்படியே மங்கி போயிடும்பா. அதே விதையை மண்ணில் ஊன்றி தண்ணீரை ஊற்றினால் பஞ்சபூதத்தில் 2 தத்துவம் அதனோடு சேரும் போது அதுக்குள்ள இருக்கிற அறிவு ஆக்டிவேட் ஆகும். இங்கேயும் இருக்குது அறிவு, எவ்வளவு நாள் ஆக்டிவேட் ஆகல, இன்னொன்னு சேர்ந்ததுன்னா ஆக்டிவேட் ஆகும். அதனால பார்த்தார் வேதாத்ரி மகர்ஷி, இயற்கை ஆற்றல் எல்லாம் உதாசீனப்படுத்தி கொண்டு உதவாம இருந்திருப்பா, அதெல்லாம் உள்ள வாங்கிக்கோ, வாங்கிட்டேன்னு வச்சுக்க மற்ற தவம் நல்லா வரணும். அதுக்கு ஒரு கவி எழுதுறாரு, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவாய் என்னும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை என்று சொல்வேன். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேர் இயக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதேவோர் கொத்து போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயங்கும் உன் தன்மையினை எண்ண எண்ண தவமது ஆனந்த். என்ன சொல்றாரு? அந்த இயற்கை ரகசியங்கள்லாம் பாருங்க, மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் பாருங்க, புத்துணர்ச்சி கொடுக்கும் பாரு. ஆனா நமக்கு அதெல்லாம் நினைச்சிட்டு மாட்டேங்குது. எதிர்விட்டுக்கான நல்லா 2 வார்த்தை கேட்காம விட்டுட்டேன் பாருண்ணா, இதே நினைச்சிட்டு இருக்கிறேன் நான். இங்க வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எவனை என்ன பண்ணலாம், எவனை என்ன கேட்கலாம், நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும், இப்படியெல்லாம் இந்த எண்ணம் இருந்ததுங்க ஒரு காலத்துல. இவர் என்னண்டாரு, அதெல்லாம் எதுக்குடா அவனுக்கு, இங்க வா அது பாரு, அதை பாரு, கீழே பார்க்காதுரா, கீழே பார்த்தேன்னா கீழான எண்ணம் மேல வந்து பாரு, அதை பாரு. அந்த இயற்கை ரகசியங்கள் எல்லாம் பார்க்கிற போது அப்பா 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 எப்படி சுற்றி. இந்த திருவிழாவில் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தோம் பாருங்க, அந்த மாதிரி பார்க்கணும். இங்க இருந்தோம்னா இந்த நம்ம கூட பழகிறதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க இல்லையா, நீ யாரோட பழகிறன்னு சொல்லு, உன் புத்தியை நான் சொல்றேன்னுவா. நமக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி கேஸ் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருந்தது. அதனால இதை பற்றி சிந்தனையே கிடையாது. பாரு தியானங்கன்னெல்லாம் எனக்கு கூப்பிட்டா நான் வரமாட்டேன், ஜாலியா இருக்கும். ஆனா இங்க வந்த பிறகு இங்க இருந்து நான் ஜாலியா இருக்க மாட்டேன், மேல வாடினார் மகரிஷி. மேல வர்றது இல்லாம ஒரு தத்துவம் சொல்லுவார் வேதாத்ரி மகரிஷி, ரொம்ப அதாவது ஈஸியா புரிய வச்சாருங்க நமக்கு. அந்த துரியாதீத தவ வழக்கம் கொடுக்குறாரு நமக்கு. ஏன்னா அடிக்கடி அந்த முனைப்பு ஆணவம் கண்மணி ஏன் குறிப்பிடுறாருன்னா அடிக்கடி வந்துடுது அது. அதனால என்ன பண்றாரு, துரியாதீதத்துல வந்தீங்களா மேல வாங்க, துரியத்திலிருந்து அப்படியே ஒரு அடி உயரம், தோ என்றால் 2, தஸ் என்றால் 10, 12 அங்கலம், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. தோ தஸ் ஆங்கன்னா தெரியாது.
அப்படியே 12 அங்குல உயரத்துக்கு உயர்ந்து விரிந்து நின்னுட்டீங்களா, அப்படியே 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 மேல மேல விரிந்து விரிந்து விரிந்துடுவாரு. எங்கேயா கூட்டம் போனாங்க. அப்படியே பாருங்களேன், நமக்கு பரிச்சயமான கோளை மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அப்படியே சந்திரன் அளவுக்கு மனம் விருந்தனுன்னா குழந்தையில இருந்து தெரியும் அவனுக்கு சந்திரன். நிலா நிலா ஓடி வா நம்பர் அம்மா அப்பத்துல இருந்து தெரியுது அது. அதனால இவன் அங்க கொண்டு போய் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணணும். வந்துட்டியா, அங்க குளிச்சு உணருப்பா, உணரணும். சந்திரகாந்த சக்தி என் உடலை தூய்மை செய்யட்டும் எது சொல்லு. அப்படியே அப்படியே மலை மேல மேல விரிந்து போனா அதுக்கு முன்னாடி தெரியுது எப்படின்னா, சூரியன் நமஸ்காரம் பண்ணியிருக்கணும் இல்லையா, சூரியன்கிட்ட வா. வேற எந்த கோள்களையாவது உதாரணம் காட்டினார் அவர், புதனோட புதனா எங்க இருந்ததுன்னு தெரியாது எனக்கு. இது ரெண்டும் நமக்கு தெரியும். அதனால பழக்கமான இடத்துல கொண்டு போய் படைக்க விடுறாரு. இங்க ஒரு தத்துவம் சொன்னார் வேதாத்ரி மகர்ஷி. அவர் விளக்கம் கொடுக்கிறார், துரியாதேத தவ விளக்கம். சூரியன்ல இருந்து நம்ம பூமியை பாருங்க அப்படின்றார். அவர் சொன்னதை கேட்டது நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் பார்க்கல, அந்த அளவுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. நம்ம விட அனுபவிச்சுறாங்க 2-3 பேர் இருப்பாங்க, தியாகராஜ் மாதிரி இல்லைங்க. அவர் உடனே சொல்றாரு, அவரு என்னன்னு, சுவாமி தோரம்பருப்பு சைஸ்ல இருக்குன்னா ஒருத்தன், இன்னொருத்தன் சொன்னா மிளகு சைஸ்ல இருக்கு சாமின்னா. சரியாக சொன்னீர்கள். யாரு? வேதாத்ரி மகர்ஷி. அக்செப்ட் பண்ணல. இப்ப என்ன பண்றீங்க, கற்பனையா அந்த தோரம்பருப்போ மிளகோ 72% கட் பண்ணுங்க. ஏன்னா நீர் நிரம்பி இருக்கிறது. 72% கட் பண்ணோம்னா 28 பகுதி நிலம். அந்த நிலத்தில் கோடான கோடி ஜீவராசிகள், அதில் நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன்றார். இப்ப சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கீங்க? வாய திறப்பாங்க கோபால். அதுக்கு முன்னெல்லாம் உட்காரதே செயல் வேற. என்னடா ஆணவம் அப்படின்னா, ஒண்ணு இல்லை, சம்பாதிக்கிறது ஆணவம் தான். என்னை தவிர எதுவும் இல்லை என்று இருந்த கோபாலுக்கு வேதாத்ரி மகர்ஷி சொன்ன இந்த விளக்கம், என்னிடம் எதுவும் இல்லை சாமி, எல்லாம் அவன் இறங்கு. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், அதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணி பார்த்தால் சுகமாகும் தெளிவாகும். எவ்வளவு நாளுங்க? 120 வருஷம் யாரும் வாழலைங்க. யாரோ ஒரு யோகி தப்பி தவிர வந்தாரு, பிரசிடென்ட் கிட்ட போய் அவார்டு வாங்கினார். நானும் அந்த ஆளை ஃபாலோ பண்ணலாம் பாக்குறேன். இப்பவே தடுமாற்றமாகுது, வண்டி ஓட்ட முடியல, சங்கடமா இருக்கு. ஆனாலும் வைராகியம் போயே ஆகணும். மழைன்னு சொல்லி பாலு சார் கிட்ட பர்மிஷன் வாங்கி மட்டம் அடிச்சுட்டு படுத்துடலாமான்னு யோசனை பண்ணா, கோபால் தப்பு பண்ற, போயிட்டு வா. அதுக்கப்புறம் மத்த கிளியரா இருக்கு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், போ, பின்னாடியே போ. நீ எங்க போற? சும்மா நான் என் வழி தனி வழியெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னவங்க எல்லாம் போவே மாட்டாங்க. அதனால நாம வேதாத்ரி மகர்ஷி போன பாதையிலேயே போனா, ரத்தின கம்பளமிட்டு நான்மீக பாதையை செப்பனிட்டு அழகாக வடிவமைத்திருக்கிறார் வேதாத்ரி மகர்ஷி. தொடர்ந்து முன்னேறு. அப்படியும் ஏதாவது ஸ்ட்ரகிள் வருதா என்ன நினைச்சுக்க போனார் வேதாத்ரி மகர்ஷி. நான் அடிக்கடி அதை நினைச்சுக்குவேன். கோபால் என்ன இடையூறு வந்தாலும் சரி, தவத்திலோ இல்லத்திலோ இடையூறு வந்தால், இன்னல்கள் வந்தால், இடைஞ்சல்கள் வந்தால், துன்பம் வந்தால், துயரம் வந்தால், நான் போடுறது இதெல்லாம் விட்டு இதெல்லாம் வந்ததுன்னா என்ன நினைச்சுக்கோ கோபால், வான்காந்த களத்தில் நான் நீக்கமர நிறைந்திருக்கிறேன், உடனே உன்னுடைய ஜீவகாந்த களத்தில் ஐக்கியமாகி விடுவேன், நீ தொடர்ந்து ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டிருக்க. எவங்க சொல்லுவான் இந்த மாதிரி குடின்ற? நான் கட்சாட்சி குரு குரங்கு பிடியாக பிடியவரை அவர்தான் சொன்னாரு என்கிட்ட. குரங்கு பிடியாக பிடிக்கிற எப்படி சாமி? என்ன சாமி அது குரங்கு பிடியாதுன்னா, குரங்கு எப்படி குட்டி குரங்கு தாய் குரங்கு எப்படி பிடிக்குது? கெட்டியா பிடிக்கும். ஸ்லிப்பாகி கீழே விழுந்தா இயற்கை நியதி, தாய் குரங்கு அந்த குட்டி குரங்கை கன்சிடர் பண்ணாது, கேர் பண்ணாது, விட்டுரும். ஏன்னா நீ எனக்கு குட்டியாக இருக்க தகுதி இல்லைன்னு அர்த்தமா. ஆனா இங்க ஒரு உயர்வு என்ன தெரியுங்களா? அது ஏற்கனவே சொன்ன பாருங்க, சீடன் மூடனாக இருந்தாலும் குரு தன் நிலைக்கு உயர்கிறவரை ஓய மாட்டார், அந்த மூடனை கூட மேல ஏற்றி விடுவார். இந்த குரங்குக்கும் குருவுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அப்ப நம்ம வேதாத்ரி மகர்ஷி நம்முடைய பலவீனத்தை எல்லாம் உணர்ந்து 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 வடிவமைச்சிருக்கிறாருங்க. 1 வருடம் 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 50 வருட கால ஆராய்ச்சியினுடைய விளைவு
மனவளக்கல். இதுல எல்லாத்தையும் உள்ளடக்கி கொடுத்து இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு ஆற்றல்கள் வரவாகிக் கொண்டே இருக்கும். செலவு அறிவின் மூலமாக இயக்குவதனால் அளவு முறையோடு இயக்க ஆரம்பிச்சு. அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் வாங்கி கொண்டார் வேதாத்திரி மகர்ஷி. அப்ப பஞ்சபூத நவகிரக தவத்தை வடிவமைக்கிறார். அதை வடிவமைக்கும் போது பக்தி மார்க்கத்தில் என்ன அடிப்படையில் கொடுத்தார்களோ மந்திரம், எந்திரம், தந்திரம். மனம் பிளஸ் ஸ்திரம் இஸ் ஈக்குவல் டு மந்திரம். எண் பிளஸ் ஸ்திரம் இஸ் ஈக்குவல் டு எந்திரம். தன் பிளஸ் ஸ்திரம் இஸ் ஈக்குவல் டு